வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோத்துக்கே வழி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்த கவிஞர் கண்ணதாசனோட வாழ்க்கை ஒரே பாடலில் மாறியது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கவிஞர் கண்ணதாசன் கடந்து வந்த பாதை ஒரு கரடு முரடானதுனே சொல்லலாம். அவ்வளவு ஈஸியாக அவர் கவிஞர் ஆகலைன்னு சொல்லலாம். அவர் சுமைதாங்கின்ற படத்துக்காக மனிதன் என்பவன் தெய்வமாகலான்ற பாடலை எழுதினாங்க. இந்த பாடலை அவரே இயக்கியும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோட வறுமை காலத்தில் இருந்தப்ப அவர் சந்தித்த வலியை உணர்த்துவதாக தான் இந்த பாடலை எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை போலவே ஒரு நடிகரையும் அந்த பாடலில் நடிக்க வச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசனை மெரினா பீச்சில் ஒரு போலீஸ் அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சிடுறாங்க. அப்போ அவர் உணர்ந்த வலி தான் வார்த்தைகளாக விஸ்வரூபம் எடுத்து அந்த ஃப்ளாஷ்பேக் இதுதான்னு சொல்லியிருக்காங்க. பாடல் ஆசிரியராக சாதிக்கணும்னு நோக்கத்தில் சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அப்போ கண்ணதாசனுக்கு போதிய வாய்ப்புகள்லாம் எதுவுமே இல்லை. இதனால் ஒருவேளை சோற்றுக்கே வழி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க மெரினா பீச்சில். எங்கே போகுது என்ன செய்யுதுனே தெரியாமல் அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார் அந்த மெரினா பீச்சில். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ராத்திரி பசியோடு மெரினா கடற்கரையில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கண்ணதாசனை ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எழுப்பியிருக்காங்க. இங்கெல்லாம் படுக்கக்கூடாதுப்பா எந்திரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் வேலை தேடி சென்னைக்கு வந்துட்டேன், எனக்கு இங்கே யாரையும் தெரியாதுன்னு கண்ணதாசன் பதில் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் அவர்களும் யாரையும் தெரியாமல் எதுக்கு சென்னைக்கு வந்தேன், இங்கே படுக்கக்கூடாது, அப்படி படுக்கணுன்னா எனக்கு 25 பைசா கொடுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அவர் சொல்லியிருக்காங்க, என்னை வெட்டி போட்டாலும் என்கிட்ட 1 பைசா கூட இல்லைன்னு கவிஞர் கண்ணதாசனும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே படுக்காத எந்திரிச்சு போன்னு சொல்லி அந்த போலீஸ் அவமானப்படுத்தி விரட்டியும் அடிச்சிடுறாங்க. ஒரு கவிஞருக்கே இந்த நிலைமைன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் கண்ணதாசன் மெரினாவில் இருக்கிற காந்தி சிலை வரைக்கும் நடுராத்திரியில் நடந்தே வந்திருக்காரு. தான் சந்தித்த அந்த வழியை தான் காட்சியாக மாற்றணும்னு நினச்சிருக்காரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதுக்காக ஒரு பாடலை எழுதியும் முடிச்சிருக்காங்க. அந்த பாடல் தான் மனிதன் என்பவன் தெய்வமாகலான்ற பாடல். வாரி வாரி வழங்கும்போது வள்ளலும் ஆகலான்னு அந்த பாடல் வரிகள் வந்திருக்கும். இப்போ கூட இந்த பாடலை கேட்டால் மனசுக்கு இதமாக இருக்கும்னே சொல்லலாம். இந்த பாட்டு ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியான சுமைதாங்கி படத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் தான் இசையமைச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசனுக்கு முதல் பாடல் கலங்காதிரு மனமே. இது கண்ணியின் காதலி படத்துக்காக எழுதினாங்க. ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அவர் மனதில் உதயமான பாடல் தான் அந்த பாட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதனும் நெருங்கிய நண்பர்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. சிவாஜி அவர்களோட பெரும்பாலான படங்களில் வர தத்துவ பாடல்லாம் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பல ஹிட் பாடல்களில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.